பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஐ வில் டூ நியூ திங்ஸ். அப்போ ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்விலே ஒரு புது காரியத்தை செய்ய விரும்புகிறார். அவர் நம்மை படைத்த தேவன். அவருடைய திட்டங்கள் யோசனைகள் வித்தியாசமா இருக்கும். அது மேல் வசனம் உள்ளது, முந்தினவர்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். என் விசுவாசி ஒருத்தன் 12-10 ஒரு வீடு கட்டி சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துருந்தான். வாடகை வீட்டில் இருந்தான். அவன் கடலை உயர்த்தி ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்த வாங்கினான். இடத்த வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டான். நான் போனான் கரெக்டாக அவன் எப்படி வாழ்ந்தானோ அந்த 12-10 அவருடைய சிந்தையில் எண்ணத்தில் புதுசாக தோணலை. அவன் பழசை எப்படி பார்த்தானோ எப்படி பழகினானோ அப்படிதான். இடம் பெரிய இடம், ஆனால் அவனுக்கு அதுக்கு மேலே சிந்திக்க வரல. அதே தான் ஏசாயாவில் வாசிக்கும் போது சொல்றாரு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, தடை செய்யாதே. அநேகர் தடை, அவர்கள் தான் தடையா இருக்கிறார்கள். யோசிக்கிறார்கள், பிறர் என்ன சொல்லுவார்களோ, பிறர் என்ன பண்ணுவார்களோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வசதி படைத்தவர் தான். கால் டாக்ஸிலே போய் கால் டாக்ஸில் வந்தார். அப்போ கேட்டேன், நீங்கள் சொந்தமாக கார் வாங்கலாமான்னு கேட்கும் போது அவர் சொன்னார், இல்லை மக்கள்லாம் தப்பாக நினச்சிக்குவாங்க, வசதி ஆகிட்டான்னு நினச்சிக்குவாங்க. இன்னைக்கு அநேகர் வாழ்விலே புதிய சிந்தைக்கோ புதிய கற்பனைக்கோ புதிய எண்ணங்களுக்கு வருவதில்லை. தேவன் சொல்லுகிறபடி வருவதில்லை. அருமையானவர்களே, நீங்கள் இன்னும் பழைய குறைகளையோ பழைய சிந்தனைகளையோ பழைய தோல்விகளையோ பழைய ஏமாற்றங்களையோ எல்லா மனுஷனும் இப்படிதான் இருப்பாங்க என்ற ஒரு முடிக்கு வராதீங்க. நல்லவர்கள் பூமியில் இருக்கிறார்கள், உதவி செய்து இருக்கிறார்கள், நம்மை பாராட்டுகள் இருக்கிறார்கள். ஆனால் தான் ஆண்டு சொல்றாரு, நீ முந்தினவைகளை உன்னுடைய தோல்வியை உன்னை ஏமாற்றுறது நினைக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன். அந்த புதிய காரியம் என்ன? அது வனாந்திரம், யாரும் போக முடியாத, ரோடு அமைக்க முடியாத அந்த இடத்துல நான் வழியும் அவாந்தரங்களில நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மகத்துவத்தை செய்வார். அதே தான் பரிசுத்த வேதம் உன்னை என்னை அழைத்து கொண்டு போகுது. ஒரு புதிய சிந்தனைக்கு, புதிய வாழ்க்கைக்கு, புதிய செயலுக்கு அழைக்கிறார். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில மங்கி போனதுக்கு காரணம் என்ன, தொய்ந்து போனதுக்கு என்ன காரணம்? அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதா, எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கு. ஆனால் நான் சொல்ற, நான் புதிய காரியங்களை செய்கிறேன், நான் படைத்தவர். மோசையை கூட அவனை கூப்பிட்டார், வா மோசே என்று அவனை அழைக்கும் போது அவன் சொன்னான், நான் திக்கு வாங்கி மந்தனாகணும்னா இருக்கிறேன், எனக்கு சரியா பேச வராது, என்னால் நீ யாரையாகிலும் அனுப்ப சித்தமாக இருந்தால் அனுப்பும். ஒருவேளை நினைச்சிருக்கான், வயசாயிடுச்சு, 80 வயசாயிருச்சு, என்னால் போய் இந்த மாதிரி மக்களுக்கு உதவி செய்ய முடியாது. அருமையார், ஒருவேளை நீ நினைச்சிருக்கலாம், வயசாயிருச்சு, என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, திருமணம் ஆகாது, இனிமேல் எனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது. ஆண்டவர், உன்னை படைத்த ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய நினைக்கிறார். நீங்கள் அவருடைய வாக்குத்தத்தங்களையோ அவருடைய வார்த்தைகளையோ அவர் மனிதனுக்கு சொல்லுகிற அந்த சத்தத்தையோ நாம் கேட்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில புதிய காரியங்களை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் அந்த பயத்தில், சோர்வில், பிற எதையாவது சொல்லிவிடுவார்களோ, இல்லை நான் செஞ்ச தொழில எனக்கு ஏமாற்றம் வந்துடுமோ, தோல்வி வந்துடுமோ என்று பல நெருக்கத்து மத்தியிலே நீங்கள் ஸ்தம்பித்து இருக்கலாம். அருமையானவர்களே, உங்களை படைத்த ஆண்டவர், நான் முன்னே போய் நான் கோணலான செவையாக்குவேன், எல்லா தடைகளை உடைத்து போடுவேன், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் வாக்கு கொடுக்கிறார். நீங்க தெய்வத்தை நம்பி பாருங்க, அவரோட வார்த்தை நம்பி பாருங்க. நீங்க எப்பேற்பட்ட சிக்கல்ல, வேதனையில, கவலையில கண்ணீர் இருந்தாலும் கர்த்தர் கண்ணீரெல்லாம் மாற்றுவார். அப்படி திக்கு வாங்கி மந்த நாக்குள்ள மோசையை ஆண்டவர் 40 ஆண்டுகள் பயன்படுத்தினார். அவன் கண் பார்வை மங்கி போலையாம், உடல் பலவீனமும் காணப்படவில்லையாம். அப்படிப்பட்ட வழிநடத்தல் தேவன் அவனோடு வைத்தார். அருமையானவர்களே, உங்க வயசு நீங்க பார்க்க ஒரு நம்பர் தான், எண்ணிக்கை தான். உங்க ஆத்மா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா இறைவனுடைய வார்த்தை நம்புங்க, அவர் வழிகாட்டுதல் நம்புங்க, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய பழகுங்க. நான் உனக்கு முன்னே போகிறேன், கோணலானுடைய செவையாக்குவேன்னு சொன்ன தேவன் அதை கண்டிப்பாக செய்ய முடிப்பார். அதைதான் சொல்லுகிறார், இதோ நான் தடைகளை நீக்கி போடுகிறவர், நான் உனக்கு முன்பாக போகிறேன். ஏசாயா 43:19 நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இந்த வேத வாக்கியத்தின்படி உங்க ஒவ்வொரு வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியத்தை அது செய்வாராக. பழைய கஷ்டங்கள், கண்ணீரோ, துன்பமோ, தோல்வியோ, ஏமாற்றம் இல்லாதபடி வெற்றி, மேன்மை, சிறப்பு, மேன்மை, கனம் என்ற ஆசீர்வாதம் தருவாராக என்று வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.